ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் திருமணம் சம்பந்தமா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் திட்டமா டாக்டர் முத்துலட்சுமி கலப்பு திருமணம் திட்டத்தை பார்க்க போறோம். இந்த திட்டத்தை 1968 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த திட்டத்து மூலியமா கலப்பு திருமணம் பண்ணி சமுதாயத்தில் இருக்கிற தீண்டாமை இருக்குல்ல அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜாதி ரீதியான இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கேஸ்ட்ல இருக்கிற பர்சன் இன்னொரு கேஸ்ட்ல உள்ளவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா இந்த ஸ்கீம் மூலியமா அவங்களுக்கு திருமண உதவித்தொகை தராங்க. அதாவது இந்த திட்டத்திலேயே 2 ஸ்கீம் இருக்கு. இதுல ஸ்கீம் 1 பார்க்க போறோம். ஸ்கீம் 1ல ஒரு பர்சன் எஸ்சி எஸ்டியா இருந்து இன்னொரு பர்சன் வேற காஸ்டா இருந்தா அவங்களுக்கு இந்த திட்டத்து வழியா உதவித்தொகை எலிஜிபிள். ஸ்கீம் 2ல ஒரு பர்சன் அதாவது ரொம்ப ஃபார்வர்ட் முன்னேறிய ஜாதியா இருந்து இன்னொருத்தவங்க பிசி எம்பிசியா இருந்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களும் இந்த திட்டத்து வழியா திருமண உதவித்தொகைக்கு எலிஜிபிள். இந்த திட்டத்தில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு அந்த கலப்பு திருமணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு ஆகணுங்க. அதே மாதிரி இந்த திட்டத்து மூலியமா மேரேஜ் ஆன பர்சன் இருக்காங்களா அவங்க டிகிரி இல்லைன்னா ஏதாச்சும் டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 உதவித்தொகையும் பிளஸ் 8 கிராம் தங்கமும் தராங்க. அப்படியே அவங்க டிகிரி இல்லை டிப்ளமோ முடிக்கலாம் அவங்களுக்கு 25,000 பணமும் அதே மாதிரி 8 கிராம் தங்கமும் தராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஆனுவல் இன்கம் லிமிட்டும் கிடையாது. அண்ட் 2வது ஸ்கீமா தர்மாம்பாள் விதவை மறுமணம் உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பார்க்க போறோம். இந்த திட்டத்தை 1975 ஆரம்பிக்கிறாங்க. இந்த திட்டத்து மூலியமா ஒரு பர்சன் விதவையா இருக்காங்கன்னா அவங்க திருப்பி மறுமணம் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்து மூலியமா உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்கு அந்த விதவை எலிஜிபிள் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வயசு 20ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி அவங்க மொதல் ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க இறந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அவங்க அப்ளை பண்றதுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள அவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிடணுங்க. திட்டத்து மூலியமா அவங்க மேரேஜ் பண்றாங்களா அந்த மேரேஜ் பண்ற பர்சன் அவங்க டிகிரியோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தா அவங்களுக்கு 50,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்க தராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுவே அவங்க டிகிரி முடிக்கலாம் அவங்களுக்கு 25,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்க தராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 3வது திட்டமா ஈவி மணியம்மை திட்டம் பார்க்க போறோம். இந்த திட்டத்தை 1981 கொண்டு வராங்க. இந்த திட்டத்து மூலியமா ஒரு விதவை இருக்காங்க அந்த விதவை ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க அவங்களுக்கு மகள் இருந்தாங்கன்னா அந்த மகளுக்கு திருமணம் பண்றதுக்காக உதவித்தொகை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கு அவங்களோட ஆண்டு வருமானம் 72,000க்குள்ள இருந்திருக்குங்க. அவங்க மேரேஜ் பண்றாங்களா அவங்க மேரேஜ் பண்றதுக்கு 40 நாளுக்கு முன்னாடியே இந்த திட்டத்துக்கு அவங்க அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்து மூலியமா அவங்க மேரேஜ் பண்றாங்களா அவங்க ஒரு டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் தராங்க. அப்படி அவங்க டிகிரி முடிக்கலாம் அவங்களுக்கு 25,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் தராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 4வது ஸ்கீமா அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டத்தை பார்க்க போறோம். இந்த திட்டத்தை 1984 ஆரம்பிக்கிறாங்க. இந்த திட்டத்து மூலியமா ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்களா அந்த பெண்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு திருமண உதவி தொகை கொடுக்கறதா இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஆண்டு வருமானம் எதுவுமே தேவையில்லைங்க. திட்டத்து மூலியமா ஒருத்தவங்க திருமணம் பண்றாங்களா அந்த திருமண பர்சன் டிகிரியோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் தராங்க. ஆனா அவங்க டிகிரியோ இல்லை டிப்ளமோ முடிக்கலாம் அவங்களுக்கு 25,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு 40 நாளுக்கு முன்னாடியே அந்த திட்டத்துக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் பத்தி வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. until then டாடா பை பை.